நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய உற்சவம். ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவம். சேஷ வாகனத்தில் தாயார்களோடு பவனி வந்த ஸ்ரீ ரங்கநாதர். காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். புஷ்ப பல்லாக்கு சேவையுடன் உற்சவம் நிறைவு. திருவாலங்காடு அருள்மிகு வட்டாரண்யேஸ்வர சுவாமி ஆலய உற்சவம். கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்நபன திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர்கள் சீதாராம லட்சுமணரை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச ஸ்தாபனம், கலச ஆராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு கற்பூரம் காண்பித்து அபிஷேகத்தை துவக்கினர். தசரதன் மைந்தர்களுக்கும் ஜனகன் மகளுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலையுடன் மலர் மாலை சாற்றி தூபத்தோடு கோபுர தீபம், கும்ப தீபம் காட்டி தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்நபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் பல்லவ உற்சவத்தை முன்னிட்டு உபய நாச்சியார்கள் சமேதராக மன்னாதன் எனும் ஸ்ரீ ரங்கநாதர் சேஷ வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இரண்டாம் நாளன்று சேஷ வாகனத்தில் தாயார்களோடு மாட வீதியில் உலா வந்த உற்சவரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு சேஷ வாகனத்தில் பவனி வந்த ஸ்ரீ நரசிம்மருக்கு முத்துவளைய கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு பச்சை கரை வைத்த காவி நிற பட்டாடை கட்டி முத்து கிரீடங்கள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோலக்கிளி நின்ற தண்டம் தாங்கி கதையோடு ஸ்ரீ மன்னாதன் அழகாக திருக்காட்சி தந்தருள ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் இரண்டாம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு உலா முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசி செய்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் நிறைவாக தெய்வங்களுக்கு புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. பல்வேறு இசை வாத்தியங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் எதிர் சேவையாக அமர்ந்திருக்க ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாளை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், அரளி உள்ளிட்ட பல்வேறு நறுமண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் உற்சவ மூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடிந்து கோவிலை அடைந்த உற்சவர்களை இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு தெய்வங்களை வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலையில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் திருக்கோவிலில் பங்குனி திருக்கல்யாண திருவிழாவில் ஒரு பகுதியாக உற்சவர் சுவாமி குதிரை வாகனத்திலும் ஸ்ரீ வரமங்கை தாயார் சேஷ வாகனத்திலும் உலா வந்து அருள்பாலித்தனர். இதை முன்னிட்டு கோவிலில் சேஷ வாகனத்தில் மேல் உற்சவர் ஸ்ரீ வரமங்கை தாயாரையும் குதிரை வாகனத்தின் மேல் தெய்வநாயக பெருமாளையும் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வானமாமலை ஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ததும் ஜீயருக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி தீர்த்த பிரசாதம் கொடுத்து மரியாதைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் திருவாய்மொழியில் பாராயணம் செய்ய அனைவருக்கும் தீர்த்தம் வழங்கப்பட்டது.
திரளான பக்தர்கள் தரிசித்ததும் ஜீயர் சுவாமிகள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய தெய்வநாயக பெருமாளையும் சேஷ வாகனத்தில் கொலுவிருந்த தாயாரையும் கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சுவாமிக்கு முத்து வளைய கிரீடம் சூட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் மாலைகளும் அணிவித்து கையில் ஈட்டி தந்து குதிரை மீது அமர்த்தியிருந்தனர். ஜீயர் சுவாமிகளும் பிரபந்ததாரர்களும் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஆயுதங்கள் தாங்கியபடி எம்பெருமான் குதிரையில் செல்ல சர்வ அலங்காரத்தோடு அபயமும் வரதமும் காட்டியவாறு ஸ்ரீ வரமங்கை தாயார் சேஷ வாகனத்தில் அமர்ந்து கொண்டு பின்தொடர திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வண்டார்குழலி உடனுரை ஸ்ரீ வட்டாரணேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பஞ்ச சபைகளில் முதன்மையானதாகவும் இரத்தன சபையாகவும் விளங்கும் திருவாலங்காடு அருள்மிகு வட்டாரணேஸ்வர சுவாமி ஆலயத்தில் இருந்து உற்சவர்களை சுமந்து வந்து பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் கொலுவிருக்க செய்திருந்தனர். ஆதி தம்பதிகளுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் மற்றும் ஆலய அதிகாரிகள், சிவனடியார்கள், முக்கிய பிரமுகர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி எண்ணற்ற பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள், நடனங்கள் முன்னே செல்ல தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமானோர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு ஆதி தம்பதிகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி கோவில் பங்குனி உற்சவ பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் இருந்து பிரியாவிடை சமேதராக உற்சவர் நாகேஸ்வரரை தனி கேடயத்திலும் அருள்மிகு பிரகன்நாயகியை தனி கேடயத்திலும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எதிரே நிறுத்தி ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். பிறகு தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்ததும் ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து பால் பழம் வழங்கப்பட்டது. சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு ஈசனும் பச்சை பட்டுச்சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் அம்பிகையும் திருக்காட்சி தர திருஷ்டி கழிக்கப்பட்டது. தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து கல்யாண மேடையில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் கலசஸ்தாபனம், அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மந்திரங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க அருள்மிகு பிரகன்நாயகி மற்றும் பிரியாவிடைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு அலங்கார தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நாமக்கலில் புகழ்பெற்ற ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகளுக்கு கருட சேவை வைபவமாக நடைபெற்றது. இதையொட்டி கோவிலின் முன்பு வெள்ளி பெரிய திருவடி மீது ஸ்ரீ நரசிம்மரையும் கருடன் மீது ஸ்ரீ ரங்கநாதரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வாத்தியக்காரர்கள் உற்சவ மூர்த்திகளை வாத்தியங்கள் இசைத்தபடி வலம் வந்து வணங்க தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். வெள்ளி பெரிய திருவடி மீது பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ நரசிம்மருக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி தொப்பாரம் கிரீடமும் அணிவித்து அதில் கலிங்கத்துராயும் நிறுத்தி பலவித ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மற்றொரு கருடன் மீது வீற்றிருந்த ஸ்ரீ ரங்கநாதருக்கும் தங்க கிரீடம் அணிவித்து ஆபரணங்களுடன் அலங்கரித்திருந்தனர். உலா முடிந்து மீண்டும் கோவில் எதிரே வந்த உற்சவர்களுக்கு கும்ப தீபம் காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை அடுத்த தண்டராம்பட்டு தேனிமலை பகுதியில் இருக்கும் அருள்மிகு குப்பச்சி விநாயகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர்.
இதனிடையே பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து கலசத்தை அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவர் அருள்மிகு குப்பச்சீவி விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவர் மீதும் புனித நீர் தெளித்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சென்னை மண்ணடி முத்தியால்பேட்டை பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மரகதாம்பாள் உடனுரை ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோவிலில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தில் இருக்கும் வாகன மண்டபத்தில் இருந்து பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவர் அருள்மிகு மல்லிகேஸ்வரரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி ஆபரணங்களோடு மலர் மாலை பிரபை கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஈசனுக்கு நுழைவாயில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்து தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி வலம் வந்து அருள்பாலித்தனர். கைலாய வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள் உள்ளிட்ட பல இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக தெய்வங்களின் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கும் சின்ன கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் அருள் புரிய விசேஷ ஆராதனைகளும் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. முன்னதாக கோவில் மண்டபத்தில் மூஷிகன் மீது விநாயக பெருமானையும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை கேடயத்திலும் சோமநாயகி சமேதராக சோமஸ்கந்தரை அன்னப்பறவை வாகனத்தின் மேலும் அருள்மிகு விசாலாட்சி அம்பாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆதி தம்பதிகளுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளை காண்பித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளை பரவசத்துடன் தரிசிக்க சாமரம் வீசி தீபம் காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை தத்தமது வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சேலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ராம நவமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஹோமம் வளர்த்து உற்சவருக்கு அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து விசேஷ அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றன. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி பலவித பழங்கள், தேன், பால், தயிர், இளநீர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம், மாவு கரைசல் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ராமதூதனுக்கு வடை மாலைகள் சாற்றி ஆரத்தி காட்டி கலசங்களுக்கும் தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு அஞ்சனை மைந்தனுக்கு கலசாபிஷேகமும் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். கோவில் தூணில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவ மூர்த்திக்கு தங்க கவசத்துடன் கிரீடம் அணிவித்து பட்டு வஸ்திரம் கட்டி யக்னோபவீதம் சாற்றி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். மூலவரும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக வில்லேந்திய கோலத்தில் அருள் புரிய ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ ராமபிரானாக காட்சி கொடுத்த ஆஞ்சநேயருக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தியோடு தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுயம்பு சித்தி விநாயகர் ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் திருக்கல்யாண விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி நாதஸ்வர மேள தாளங்களுடன் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை அடைந்தனர்.
அங்கு மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலச ஆராதனையோடு திருமண வைபவத்தை துவக்கினர். சுதை சிற்ப வடிவமாக அருள்மிகு உன்மத்த பைரவரையும் அருகே உன்மத்த வாராகி அம்மனையும் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். கலச ஆராதனை நிறைவு பெற்றதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து பிரதிஷ்டை செய்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க அருள்மிகு வாராகி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி முருகனுக்கு ரிஷப வாகன பவனி நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ரிஷப வாகனத்தின் மீது உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். அழகனுக்கு பட்டாடை கட்டி தலைப்பாகை அணிவித்து காதணிகளோடு மாலை சூட்டி கையில் வெற்றி வடிவேலை தந்து ஸ்ரீ வள்ளியையும் தெய்வானையும் இருபுறம் நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். காலில் வெள்ளி கொலுசு அணிவித்து சக்தி வடிவேலை தாங்கியபடி ரிஷபத்தின் மீது காட்சி கொடுத்த அழகன் முருகனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. ரிஷப வாகனத்தில் பவனி வந்த முருகப்பெருமானை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பல்வேறு வீதிகள் வழியாக பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த அழகனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் கூடலூரில் அமைந்துள்ள அருள்மிகு கூடல் சுந்தரவேலர் திருக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோவிலை சுற்றி ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் கட்டி அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி ராஜகோபுர விமான கலசங்கள் மற்றும் மூலவர் சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக கைலாய வாத்தியங்கள் முழங்க மூலவர்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் இருக்கும் கல்யாண மேடையில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகளுடன் ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் அபயம் காட்டியபடி நின்று அருள்பாலித்தார். வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்த்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு பால் பழம் வழங்கி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சடாரிகளுக்கு அர்ச்சனை செய்ததும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து மாலை மாட்டுதல் வைபவத்தை நடத்தி சுவாமிக்கும் தாயார்களுக்கும் மலர் மாலைகள் சூட்டி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் தெய்வங்களுக்கு சாயரட்சை இடப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி ஆழ்குடி அருகே அன்பில் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவிலின் உப கோவிலான பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேரோட்ட விழா ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வைபவமாக நடைபெற்றது. கோவிலை சுற்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க உற்சவர் அம்மனை செப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல தூபம் இட்டவாறு கோவிலில் இருந்து சுமந்து வந்தனர். தேரடியை அடைந்ததும் அம்மனை அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் அருள்மிகு மாரியம்மன் திருக்காட்சி தர தேரோட்டம் துவங்கியது. ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்களின் ஆரவாரத்தோடு அருள்மிகு அன்பில் மாரியம்மன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சீதாராம கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் கூடிய ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். அருகே சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீ சீதாபிராட்டியும் இடப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மணரையும் நிறுத்தியிருந்தனர். தனி மேடைகளில் ஆழ்வார் ஆச்சாரிய உற்சவ மூர்த்திகளையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர்.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமண வைபவத்தை துவக்கினர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி ஹோமம் வளர்த்ததும் ஸ்ரீ சீதாராமருக்கு கங்கண தாரணம் செய்து ஜானகி தேவிக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக திருக்கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோவில் வளாகத்தில் நாதஸ்வர மேள தாளங்கள் முடங்கியபடி இருக்க யாகசாலையில் வேத மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சகர்கள் ஹோமம் வளர்த்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தனித்தனி கேடயங்களில் சீதா பிராட்டியும் கோதண்டராமரையும் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். சக்கரவர்த்தி திருமகனுக்கு நீள்முடி கிரீடம் சூட்டி பதக்கங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். எதிர் சேவையாக உற்சவர்களை நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சீதாராமரை ஊஞ்சலில் குழுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்தனர். பெண்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் ஸ்ரீ ஜானகி தேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு கும்ப தீபம் காட்டி பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்க சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் தேரடியில் பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்தனர். சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் வடம் பிடித்ததும் நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. பல்வேறு வீதிகள் வழியாக ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்தனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு வாகனங்களில் தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடுகள் நடைபெற்றன. முன்னதாக கோவில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளி இருந்த ஸ்ரீ கல்யாண ஆதி ஜெகநாத பெருமாளுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபம் காட்டி நீராஜனம் சமர்ப்பித்து பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து காப்பு கட்டும் வைபவம் நடத்தி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த தெய்வங்கள் முன்பு பிரபந்தம் சேவிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். இதையடுத்து சூரிய பிரபை வாகனத்தில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி வீதியுலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இதேபோல் பல்லாக்கில் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்தில் இருந்து அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேள தாளம் முழங்க கோவிலின் வெளியே வந்ததும் வாகனத்தில் குழுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பல்லாக்கில் பவனி வந்த சுவாமி முன்பு அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்தம் சேவித்தனர். இதையடுத்து அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருத்தள்ளிச்சேரி எனும் தல திருப்பகுதியில் இருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை சிவலோகநாதர் சுவாமி தேவஸ்தானத்தில் சூரிய பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. கதிரவன் உதித்து எழுந்து தனது கதிர்கள் கொண்டு மூலவரை சேவிக்க அருள்மிகு சிவலோகநாதருக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சிவகாமி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஈசனுக்கு வஸ்திரம் கட்டி வெள்ளி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். பகலவன் கதிர்கள் கொண்டு ஈசனை வணங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவருக்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்து அருள்மிகு சிவகாமி அம்பாளுக்கும் மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் சூரிய பூஜை விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். மன்னார்குடி கீழராஜ வீதி பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கிணற்றடி மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி உற்சவருக்கும் மூலவருக்கும் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது எழுந்தருளி இருந்த உற்சவர் அம்மனுக்கு ஊதா நிற கரை வைத்த மஞ்சள் பட்டுச் சேலை கட்டி
வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் பதக்கங்களும் வைத்து பல வண்ண கண்ணாடி வளையல் மாலைகளால் பிரபை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் உள்ளாக்கும் என அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு கிணற்றடி மாரியம்மனுக்கு நாம அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. மூலவருக்கும் பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசங்களோடு கிரீடமும் ஆபரணங்களும் அணிவித்து கண்ணாடி வளையல் மாலைகளோடு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். பக்தர்கள் அருள்மிகு கிணற்றடி மாரியம்மனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீரம்பூர் கிராமத்தில் அருள்மிகு சித்தி விநாயகர் கோவில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் முன்பு மேடை மீது கலசங்களை வைத்து பிரத்யேக குண்டத்தில் அக்னிவார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஹோமம் வளர்த்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். கோவிலை அடைந்ததும் கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் கருவறையில் நாக தேவதைகளோடு வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு கலசாபிஷேகம் செய்தனர். பிறகு கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலை சூட்டி அலங்கரித்து பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய உற்சவம். ஸ்ரீ சீதாராம லட்சுமணருக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவம். சேஷ வாகனத்தில் தாயார்களோடு பவனி வந்த ஸ்ரீ ரங்கநாதர். காஞ்சிபுரம் ஸ்ரீ யதோத்தகாரி பெருமாள் கோவில் பங்குனி பிரம்மோற்சவம். புஷ்ப பல்லாக்கு சேவையுடன் உற்சவம் நிறைவு. திருவாலங்காடு அருள்மிகு வட்டாரண்யேஸ்வர சுவாமி ஆலய உற்சவம். கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.